வாங்க வாங்க ஓடி வாங்க. இது என்ன இது ஓட்டம்? இது என்ன இது ஓட்டம்? இது சரி படிக்க விட்டுவோம். உங்களுக்கு போய் படிப்பியோ நீ அக்கா மாதிரி? ஆமா படிப்பியோ நல்லா படிப்பியோ. பண்ண இஞ்சாலே இருக்கு அப்படி சரி அதல் மீன் ஷேப் மாதிரி இருக்கு. குட்டி பேனும் கொண்டு போறீங்க வைக்க வாங்க. அங்கே இப்போ பாப்பா வேற டைம் நாங்கள் நிற்போம் ரெடி ஆகி எங்களுக்கு 9 கிளாஸ்ன்னு வா. குட்டி பையன் பாப்பா கார் ரெடி ஆயிட்டு. பாப்பா கார் கொண்டு வருது. கிட்ட போகக்கூடாது. கிட்ட போனால் விட்டுச்சிடும் சில்லுக்கு என்ன பூ. ஓ ஏன் பேன் கொண்டாடுறீங்கள்? கிட்ட போகக்கூடா. இந்த வருது பாப்பா. பாப்பா வருது. துக்கு துக்குண்டு ஓடுறாரு. எஞ்சுமா வாங்க தள்ளுங்க. இல்லை மூங்க தள்ளி நில்லுங்க. பம்பியோ பம்பியா? வாங்க உதில் நில்லுங்க. தம்பி அனுவிட்ட விட்டுட்டு போவோமே. நீங்கள் மிர போகிறீங்களோ? தம்பி குட்டி இந்த வருது பாப்போம். தொல்லுங்கூடா. ஊர்றான். வாங்க ஓட்டத்தை பாருங்க. ஓடி வாங்க. இது என்ன இது ஓட்டம்? அச்சு தம்பியோ தம்பிக்குரிய ஷீட்டில் தம்பி இருங்கோ. தம்பிக்குரிய ஷீட்டில் இருங்கோ. உங்கள்கிட்ட ஷீட்டில் இருங்கோ. ஏஞ்சக்கா வாங்கோ. பாய் சொல்லி விடுங்க தம்பி. அங்கே நாங்கள் போக போகிறோம். பாய் காட்டு வாங்க. அப்போ தான் போவோம். பிள்ளைக்கு மொக்கையா இருக்கு மேல. நேற்று மொக்கையா இருந்தோம்ல தம்பி குட்டிக்கு. உங்க போட்டு மோத்துக்கு பிடிச்சி காட்டுங்க. பார்த்த மோத்துக்கு பிடிங்க. ஏஞ்சக்காக முடியுங்க. ஒரு வேர்க்குதாம். ஏஞ்சக்காக முடியுங்க. போதுங்க. பாப்பாவுக்கு முடியுங்க. அப்படிதான் பிள்ளை பிடிச்சி அம்மாவுக்கு பிடிங்க. சரி பாப்பாவுக்கு பாருங்க. அப்படி கேட்குறாங்க. கொண்டு போறேன். எங்க போறீங்க? பேன் கொண்டு பிடிக்க எல்லாரும் காத்து வஞ்சமில்ல பிடிக்கிறேன். சரி வா அக்கா போய் டியூசனுக்கு விட்டுட்டு வா. போயில்லையே தம்பி குட்டி. தம்பி அண்ணோட்ட வரலையோ? அவ அவ்வா தான் போ. அவா சரி அனுப்புற மிஸ்யூ சொல்லிட்டு வா. என்னது வச்சிருந்து காட்ட போறாரா பேனு? அப்படி வச்சிருந்து வேண்டாம். அவா தான் நீ மிஸ்யூ சொல்லிட்டு வா. அவா தான் அப்பா தக்கல அதுக்கு தான் தப்பாது போறேன் ஒரு கட்டி. ஏஞ்சுமா அந்த இது தெரியுமா வசந்த கடை இருக்குல்ல, அதில் ஒரு பார் இருக்கு. பார் ஒழுங்கு கேட்கல. பார் ஒழுங்கு அங்கே காட்டு வைக்கணும். அதில் கேட்டால் தெரியும். பிரியா டீச்சர் என்ன அவ்வளோ தெரியும் பண்ண டூசன். ஏஞ்சம்மா அது தெரியும். சரி பாய் சொல்லு. மிஸ்ஸு சொல்லு. மிஸ்ஸு சொல்லல. அடே மிஸ்ஸு சொல்லுங்க. மிஸ்ஸு சொல்லட்டுங்க.
பாப்போம் இங்கே வருது இதோ பாப்போம் இங்கே இருக்கு நிற்கிது இருக்கு விழுகுது பெருசாக இருக்கு பாப்போம் இது சரி ஓ இதெல்லாம் தானே இதுக்கு மணிக்குது இல்லை இது என்ன ப்ரைஸ் எவ்வளோ 200 சரி தானே எங்கள் கூட பிடிச்சி பண்ணாங்க 200 எதுமுங்க ஏமாக்கிறேன் நாடி அவங்களுக்கு பிடிச்சதான பீஃப் ரோல் இல்லைன்னா சாப்பிட பண்ணிட்டு அப்படியே போவோம் அதில் சாப்பிடுவோம் குட்டி கண்ணாடியை போட்டு கொண்டு சாப்பிடுவோம் விருப்பப்பட்டு பண்ணி வச்சுற அளவில் அப்புறம் மாற்றலாம் சாப்பிட டைம் வந்து டியூஷன் படிக்க விட்டுவோம் அக்காவை விட்டுட்டு ஓனா இல்ல ஆனா ஆனா ஆனாக்கு விடுவோம் ஆனா படிக்க கொண்டே விட்டுட்டு ஆனா படிக்க விட்டுட்டு வருவா நீ பாப்புறிய நீயும் கொஞ்சம் வளர்ந்தோன்னு ஆனா படிக்கணும் போய் கொஞ்சம் வளர்ந்தோன்னே போய் கொப்பியும் கொண்டு பேக்கும் கொண்டு உங்க வேற அந்த அண்ணாக்கெல்லாம் போய் ஆனா அவன் என்ன படிக்கணும் உள்ளுக்கு போய் படிப்பியோ நீ அக்கா மாதிரி ஓமோ படிப்பியோ நல்லா படிப்பியோ ஒன்று சொல்லி காட்டு 1 2 3 4 5 6 என்னடா எல்லாம் ஆண்டு 7 1 2 3 நான் படிக்க விட்டுறத படிக்க போறியே பாத்தீங்களே படிக்க போறியோ கொப்பி பண்ணி தரட்ட கொப்பியும் பென்சிலும் வேண்டி கொண்டு வந்து அதுல கொண்டு விட்டு விடுறேன்னு எஞ்ச கவடா நான் படிங்க ஓமே பாப்பா ஓடுதான் ஆடுதான் ஆடி ஓடுதான் பாப்பா அப்பா நடையுங்க இதாப்பா நட தெரியுமா உனக்கு இஞ்சால இருக்கு அப்படியே கண்டுபிடிச்சிருவேன் சட்டை கிடக்காம சட்டை இல்லை அது உறவை நம்பி குட்டி அப்பா கடை தெரியுமோ என்னண்டு தெரியும் உனக்கு பாத்தீங்களா எப்படி காட்டுதான் யார் நிக்குது அண்ணா நிக்குதோ ஒரு அண்ணன் படிக்க போறான் இந்த பேக்கோட அண்ணோ அங்க வேற அப்பா இந்த கடைக்கு ஒரு போகும் பேர் உங்க அப்பா அந்த கடை பாத்தீங்களா சரியா காட்டி அண்ணா தான் அப்புறமா ஜோலி பிளாக்ல ஒரு இன்ட்ரோ கொடுப்பார் போறீங்க வேலை ஓகே அப்ப இன்னைக்கு என்ன வந்து நிக்கிறீங்க கிச்சனுக்கு வேலை நடக்குது வேலை இப்போ அதை இன்றைக்கு நாங்கள் ஒரு வீடியோ வாய்ஸஸ் போட போகிறோம் இப்போ அதுக்கு பெயிண்டிங்குக்கு குட்டின்னு வர பெயிண்ட் எடுக்க போகணும் இப்போ சமையல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட போது சார் சொன்னாங்க மீன் இருக்குது அதுதான் சமைக்க போறேன் அப்படின்ட்டு இப்போ அதை பார்க்கலாம்னு வந்தேன் அதுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிடலாம் ஒரு கேள்வி கேட்டதுக்கு அப்படி விளக்கமா பதில் சொல்லிருக்கேன் ரைட் அப்ப அடுத்த இந்த மீனை பாருங்க பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாங்க நான் நீ கட் பண்ணணும் இல்லை என்றால் அது ஒரு வழி செய்வோம் இப்போ நாங்கள் என்ன அந்த மீனை பார்ப்போம்
அதோட அனு தந்ததானே இந்த மீனெல்லாம் பட்டுமா அப்ப நான் மாத்திரம் பட்டுவேனா மீனை பாருங்க இப்படி பெருசா இருக்கு பேர் சொல்லுங்க முதல்ல என்ன பேர் இந்த மீன் பேர் எனக்கு உண்மையா தெரியாது சாப்பிட்டுருக்குறேன் நான் மீன் என்ன மீன் நினைக்குமா எனக்கு போலி மீனா என்ன போலி மீனன்றது சொன்னவா அது வளமையா கொடுக்கறதாமே போலி மீனன்றது எப்படி ஆனா இன்றைக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த மீன் பேர் தெரிஞ்சா சொல்லுங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு ஐஸ் தண்ணி 2 days தான் ஃப்ரிட்ஜ்ல வச்சது கட்டி இருக்கும் குறைட்மெண்ட் இது வசந்த் வாங்கி கொண்டு வந்து கட் பண்ணாம அப்படி முழுசா வாங்கிருக்கேன். ஓ அப்படியே வாங்கினது அது 2 நாளுக்கு முதல்ல. அப்ப அனு இதெல்லாம் கட் பண்ணி சமைக்கிற செட் ஆகாதுண்டு சார் விட்ட கொடுத்தவங்க கட் பண்ண என்ன கட் பண்ணி தர சொல்றாங்க. இது என்ன மீன் எனக்கு தெரியல. எனக்கு சும்மா 1-2 மீன் தான் தெரியும். பாறை மீன், விள மீன், முடல், கூடுது மற்ற அந்த முள்ளு மீன், பாறை மீன் அதெல்லாம் ஒன்று தெரியும். சுறா தெரியும். கோலி மீன் கோலி மீன். சரி இத கட் பண்ணிட்டு நாங்க காட்ட கொடுத்தா மீதியான சாட்டர்டே ஸ்பெஷலா இன்னைக்கு இந்த கோலி மீன் குழம்பு இதோட வந்து இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்லுங்க பாப்போம். ரைஸ் கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யணும். அது என்ன ரைஸ் சொல்ல மாட்டேன். நீங்க உங்க நிறைய வந்து வடிவா எனக்கு கட் பண்ணி தந்தீங்கன்னா சரி. கட்டிங் சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாசனை சூப்பராக வெட்டி வடிவா க்ளீன் பண்ணி தந்துருக்காரு. இதுக்கு வந்து நான் உப்பு தூள் போட்டு வடிவாக பிரட்டி வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் வந்து இப்போ கயன் அந்த மீனை பார்த்துட்டு சொல்லிட்டு இது கொஞ்சம் பச்சை தண்ணி மீனாக இருக்குமாக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமா அந்த மீனை பற்றி சொல்லிட்டு அப்போ அதனாலே நாங்கள் இன்னும் கொஞ்சம் உப்புலியாக ஊற விட்டா நல்லா இருக்கும். தூள் உப்பு போட்டு வடிவாக பிரட்டி வைக்கப்போ போலி மீன் நல்லா உப்பு தூளில் வந்து வடிவாக ஊறிட்டுது. அப்படி நாங்கள் இப்போ போலி மீன் குழம்புக்கு ரெடி ஆகிறோம். அதனால் வந்து மீன் குழம்புல ஸ்பெஷலாக புளிக்கரைசல், அப்புறம் வந்து மிக்சியில் நல்ல வடிவாக அரைப்பாதி தேங்காய் வடிவாக புளிஞ்சு எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து இங்கால மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி பழம், பச்சைமிளகாய். ஓகே, இப்போ வந்து நாங்கள் போலி மீன் குழம்பு செய்முறைக்கு போவோம். ஒரு பீஸாக பொறித்து தண்ணி குடியெல்லாம் கொடுத்து விட போகிறோம். ஓகே, நல்ல தப்பா பிடிப்பான மீன். இப்போ வந்து நாங்கள் வெள்ளை பச்சை அரிசியில் தான் தக்காளி சாதம் செய்ய போகிறோம். இதை வந்து ஒடிவாக கொஞ்சம் தண்ணியாக விட்டு அவிச்சு வச்சுருந்தா சூப்பராக வந்துடும். ஏண்டா பட்டன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை பச்சை அரிசியில் இருக்கணும், டக்குன்னு அந்த களியாக போயிடும். அப்போ அதனால கொஞ்சம் துருதியாக எடுக்கிறதுக்கு மட்டுக்கு தண்ணி வச்சு அப்படியே எடுக்கும். இப்போ தக்காளி சாதத்துக்கு பாருங்க, தக்காளியோட வந்து 1/2 கிலோ தக்காளி பழம் எடுத்த சிக்கன், அப்புறம் இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய். ஓகே, இப்போ இந்த 4ஐயும் வந்து வடிவாக மிக்சியில் போட்டு வடிவாக சாராக அடிச்செடுக்கப்போம். இப்போ வந்து இஞ்சி, உள்ளி, அப்புறம் வந்து சின்ன சீரகம் போட்டு தான் வளர்க்குறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி, உள்ளி, சின்ன சீரகம் வாசனை வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. அப்படியே இந்த வாசனைக்கு எனக்கு இருக்கவே நல்ல பசிக்கு இருக்காதுன்னு சொன்னேன்.
இப்போ வந்து சூப்பராக நல்லது தக்காளி சாதம் ரெடி ஆகும். ஓகே, அங்கே வந்து மீன் பொரியலுக்கு என்னுடைய சமையல் வந்து முடிவடைஞ்சிட்டு வெள்ளைப்பச்சை அரிசியிலே இப்படி துருதியாக நல்லொரு சூப்பரான தக்காளி ரைஸ் ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, இஞ்சி உள்ளி வாசனையோட சூப்பரான தக்காளி ரைஸ். சரியோ, இதை வந்து உண்மையாக ஒரு முட்டை பொரியலுடைய சாப்பிடலாம். ஏன்னு சொன்னால் போட்ட சேர்வேலும் அப்படி நல்ல டேஸ்ட்டும் மற்றது வந்து சத்தும். ஓகே, இதுக்கு சைடிஷாக அண்டு நம்ம என்னெல்லாம் செய்யிருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்கோ. நம்ம இந்த சாட்டர்டே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு தக்காளி சாதம் செய்திருக்கிறேன். அப்படியே வந்து இங்கே பாருங்க நல்ல ஒரு போலி மீன் குழம்பு. ஸோ தக்காளி சாதத்துக்கு சைடிஷாக ஒரு போலி மீன் குழம்பு, அப்படியே வந்து போலி மீன் பொரியல். பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 மீன் எடுத்து பொரிச்சிருக்கிறேன். இங்கால வந்து நாட்டுக்கோழி முட்டை அவிச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் போலி மீன் பொரியல், போலி மீன் குழம்பு, இதுதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி சாதத்துக்கு வந்து சைடிஷாக செய்தது. உண்மைக்குமே வந்து நல்ல சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்துக்கு வந்து ஒரு பொரியல் மட்டுமே போதும்னு சொல்லி நான் சாப்பிட்றதுக்கு. இது இருக்க மீன் பொரியலோடையுமே தனியாக சாப்பிடலாம். இருந்தாலும் வந்து நாங்கள் இதுதான் நம்ம லஞ்ச் இருந்த நாடி இவ்வளவு சைடிஷாக செய்து நாங்கள். ஸோ எங்களோட சாட்டர்டே ஸ்பெஷல் நான் வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து போலி மீன் குழம்பு, போலி மீன் பொரியல், நாட்டுக்கோழி முட்டை அவியல், தக்காளி சாதம். சூப்பரான சாப்பாடு செய்முறை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்படி செஞ்சு சாப்பிடுங்க, வகை வகையாக செய்து ரசித்து ருசித்து சாப்பிடுங்க காய்ஸ். ஓகே, இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம்.